அவருக்கு இறங்க ரொம்ப பயமாக இருக்குது போல். அவரால் இறங்கவே முடியல. அவர் நின்றுட்டே இருந்த இடத்துல பயந்து. அப்புறமா அவர் நிற்கிற கூட இருக்கார். அவர் தான் நம்ம கைடு. அவர் கைப்பிடிச்சி வாங்க கூப்பிட்டு போகிறாரு. சன்செட்டாக இருக்குல்ல, கீழே போயிடணும். இறங்கும் போது வேறு வழியாக தான் இறங்கணும் போல். போகும்போது ஒரு வழி, இறங்கும் போது ஒரு வழி. சன் செட் ஆகிடுச்சு. ஸோ இருட்டாக கஷ்டமாக இருக்கும். அதனால சீக்கிரமாக இறங்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் என் கால் என்னால் ஃபீல் கூட பண்ண முடியல. நான் எப்படி இறங்க போகிறேன். ஆக்சுவலி அங்கே போயிட்டானுங்க 2 பேர். நாங்கள் இப்போ தான் இங்கே இருக்கோம். இந்த கோயில் வேறு என்ன கோயில்னு தெரில. இதுக்கு மேலே இவனுங்க எப்படி சிமெண்ட்டு கல் இதெல்லாம் இவனுங்க எப்படி எடுத்துகிட்டு வந்து கட்டியிருப்பானுங்க என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. லிட்டரலாக 12,000 அடிக்கு மேலே இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்கானுங்க. ஏதோ விநாயகர் கோயில் போல். பார்க்க விநாயகர் மாதிரி தான் இருக்குது. நல்லா கும்பிட்டுக்கோங்க எல்லோரும். என்னன்னு தெரில. வயசு வட்டானுங்க. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். முன்னாடி கேசவ இருக்கான், அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லோரும். என்னால் வேறு இறங்கவே முடியல. மேலே ஏறுறது ஒரு கஷ்டம் தான், இறங்குறது அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இது வேறு வழிக்கு விட்டுது பயங்கரமாக. வழிக்கு 2 வாட்டி டம்முன்னு விழுந்துட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. அதோ அந்த லைட் இருக்கே, அதான் ஆக்கி அதோ லைட் இருக்கே, அங்கெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் தலையில் அந்த லைட் கட்டியிருக்கேன். அதோ இந்த லைட் கட்டியிருக்கேன். இந்த லைட் வச்சுட்டு இறங்கிட்டு இருக்கேன். இந்த சைட் ஃபுல்லாக வெறும் ஸ்னோ மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சரியாயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே நடந்திருப்போம். பனியில் பாதி நேரம் சறுக்கி வேற விட்டுருது. எல்லாரும் சறுக்கிட்டு வந்தோம், வீடியோ எடுக்க முடியல. ஐஸ் ஃபுல்லாக ஷூக்குள்ளே போயிடுச்சு, பேண்ட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு. என்ன நிலமாக போகிறோன்னே தெரில. இல்லை சறுக்கிட்டு பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஆனால் சின்ன ஸ்லைட்லாம் இல்லை, கிட்டத்தட்ட பாதி மலைலேருந்து ஒரு ஸ்லைடு. நாங்கள் வரும்போது ஒரு டீ கடையில் பார்த்தோமே, அவங்க உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நெருப்பில் உட்காந்துட்ருக்கோம். இப்போ தான் ஃப்ரோசன் லேக்கை தாண்டுறோம்ல. இப்போ ஆமாம், நேற்று பார்த்த ஃப்ரோசன் லேக் இப்போ தான் தாண்டுறோம். அப்போனா இன்னும் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆமாம், 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறீங்க ராகேஷ்? பரவாயில்ல. இந்த மியூல் வந்துடுச்சு. இது பேர் மியூல். பையெல்லாம் தூக்கி வந்துடும் கீழே. அது காசு கொடுக்கணும் நம்ம. இதோ அப்பப்போ இந்த மாதிரி நின்றோம். அது யாராவது வந்து அடிப்பாங்க. அப்புறமா நான் ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஒருத்தர் உட்காந்துட்டு வர்றாரு. அவர் காசு கொடுத்தாலும் உட்காந்துறாரு போல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நின்றுச்சா பாருங்க. இவர் அடிக்க வந்துட்டாரு. இப்போ இதை காதலே வைப்பாரு. அப்போதான் வரும். பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் ஓடும் குடுன்னு. இதுக்கு வந்து கழுதையோட மூளை போல. குதிரையோட உடம்பும் கழுதையோட மூளையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ போய் ஸ்டக்காகி நின்றோம். ஆக்சுவலி இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளே மியூல் மாதிரி ஆகிட்டோம். இங்கே வந்து 2 வழி போகுது. பாதி பேர் இந்த பக்கம் போகிறாங்க, பாதி பேர் அந்த பக்கம் போகிறாங்க. நம்ம கைடு எங்கே போனானே தெரில. அதனால் வந்து நம்ம ஹைக்கிங் குரூப் இருக்கவங்க மட்டும் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எங்கள் கூட அந்த நவீன் வந்து முன்னாடி ஓடினான். அவன் இங்கே இல்லை. அவன் எந்த சைடு போனான்னு வர தெரில. இந்த சைடு தான் நிறைய பேர் போகிறாங்க. இந்த சைடு தான் போயிருப்பான். நம்மளும் அந்த சைடு போனால் தப்பிச்சிட்டான். ராகேஷ் தான் நவீனை தொலைச்சிட்டான். அவ்வளோதான், ராக்கி வந்துச்சு. இப்போ வந்து நவீன் வேற ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராம மக்கள்லாம் வாழ ஆரம்பிச்சிருவான். நம்ம திரும்பி அடுத்த வருஷம் ட்ரெக்குக்கு வரும்போது நவீன ஒரு குரூப்புக்கு வந்து காப்பாற்றி கூட்டின்னு போயிடலாம். அந்த வழியாக போயிட்டான்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள் கைடு வரவே இல்லை. வேற ஒரு ட்ரெக்கிங் கைடு ஒருத்தன் தான். ஆமாம், அவன்கிட்ட வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனை தொலைச்சிட்டோம். அவன் பேர் நவீன். அந்த வழியாக இருந்தால் அவனுக்கு வழி மட்டும் காமிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவன் போனது வழியே கிடையாது. அதாவது அவன் மார்க்கெட் எங்கேயோ போயிட்டான்.
ஆக்சுவலி இந்த சைடு இது வழி மாதிரியே தெரியல. ஸோ ஆப்வியஸாக அவன் கண்டிப்பாக இந்த சைடு போயிருக்க மாட்டான். எங்களுக்கே ஒரு கைட் சொல்லி தான் தெரியும். ஆமாம், அவன் ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 2 மணி நேரத்தில் இறங்கலான்னு சொன்னானுங்க. ஆனால் இன்னும் இறங்கினே தான் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுலடா. ஆனால் ஏறுறத விட இறங்குற வழி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏறும்போது ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போனோம். வியூ எதுவும் தெரில. இங்கே ஃபுல்லாகவே வியூ மட்டும்தான் தெரியுது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அதனால தான் இங்கே வியூ எடுத்தேன். இது என்ன கோயில்னாலே தெரில. இதுதான் நம்ம கைடு. இவங்க வந்து நம்ம கூட வந்தவனுங்க. அவனை பற்றி நமக்கு கவலை கிடையாது. சாமி இது அதோ தெரியுது பச்சை கலர், அதுதான் நம்ம கேம்ப். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நம்மளால் வந்து ஏறவே முடியல. ஆனால் இந்த அக்கா வந்து இவ்வளோ வெயிட் வச்சுக்கின்னு பொறுமையாக அந்த மலை ஏறுறாங்க. அந்த அக்கா கிட்டனா கேளுங்க, நவீன் ஒருத்தன் இங்கே போனானா இந்த ஊருக்கார மாதிரி இருப்பான். இல்லை எப்போ தான் கேம்ப் போகிறோம் போகிறோன்னு ஒரு கேம்பை பார்த்து நடந்துக்கிட்டே இருந்தோம். அவள் திடீர்னு இந்த கேம்ப் வந்தது. ஏன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரின்னு பார்த்தா இதுதான் எங்கள் கேம்ப்பு. வேற மாதிரி. ஆமாம், பாருங்க, நாங்களும் யோசிக்கிறோம் இறங்கினா அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. கைஸ், நவீனை கண்டுபிடிச்சிட்டோம். யாரு கூடயும் வண்டியில் ஏறி வந்துட்டுருக்கான். எங்களுக்கு புரியவே இல்லை அவன் எப்படி அந்த வண்டியில் யாரு கூடயோ வரான்னு. வேறு லெவலு. யார்டையோ லிஃப்ட் கேட்டு வந்திருக்கான் போல. கைஸ் வந்துட்டான்டா. நவீன் செருப்பால் அடிப்பான்டா. என்னாச்சா? அவனுக்கு நடந்தது எதுவுமே தெரியலடா. அவன் முன்னாடி வரான்னு நினைச்சிட்டு இருக்கான் போலடா. சூப்பரா நவீன், வேற லெவல்டா நவீன். சிவா ராகேஷ் தான் துடிச்சு போயிட்டான். நீ எங்கன்னு தெரியாம துடிச்சு போயிட்டான். அப்படியே ஆமா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் அவன் பெருமைப்படுவான்னு கணேஷ தாண்டதுக்கு. கணேஷ தாண்டினது இல்ல நீனு. கணேஷ் எதுக்கு அங்க நின்னா? கணேஷ் எதுக்கு அங்க நின்னா? ஏன்னா லெஃப்ட் போணுமா, வந்து வேற வழியா போனா டேரக்டா இங்க வந்துருவோன்னு சொன்னான். கிளம்பிட்டோம். இப்ப பிரச்சனைனா சொன்னாங்க கூட அதிகமான பேர் வந்து திடீர்னு நீ கிளம்புறாங்க, அதனால பஸ்ல இடம் இல்லை, அதனால அடிச்சு மாயிறாங்க. திறமையான நாங்க வந்து எங்க அட்டியில இருக்கறனால நாங்க சீட் மொஜோ திறமையான நண்பர்கள் இருக்கறனால நாங்க